my heart, oh God, make it ever true. Change my heart, oh God, may I be like you. You are the potter, I am the clay. Mold me and make me, this is what I pray. Change my heart, oh God, make it ever true. Change my heart, oh God, make it ever true. Change my heart, oh God, may I be like you. தேவனுக்கே துதி கணம் மகிமை உண்டாவதாக. அன்பான தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் யாவரையும் தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்கள் யாவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக அமைய இறைவனிடம் பிரார்த்திக்கின்றேன். இந்த நாளிலும் செய்தியை கேட்பதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆவியானவரே, நீங்கள் பேசுங்க, அடியனை முற்றிலுமாக மறைத்து கொள்ளுங்க, நீங்கள் வெளிப்படுங்க, உங்களுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரியவர்களை, இந்த ஆண்டு ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம் ரோமர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. இந்த ஆண்டு ஐஸ்வர்யத்தின் ஆண்டு. ஹல்லேலூயா. இந்த ஆண்டு ஐஸ்வர்யத்தின் ஆண்டு. உங்களுடைய தரித்திரம் மாறும் ஆண்டு. உங்களுடைய வெறுமை மாறும் ஆண்டு. உங்களுடைய வறுமை மாறும் ஆண்டு. பிரியமானவர்களே, தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஐஸ்வர்யவான்களாக மாற்ற விரும்புகிறார். நாம் தரித்திரத்தோடு வாழ்வது ஆண்டவருக்கு சித்தம் அல்ல. நாம் எல்லாரும் ஐஸ்வர்யவான்களாக மாற வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். நாம் ஐஸ்வர்யவானாக மாற வேதத்திலிருந்து சில வழிகள் இருக்கிறது. அது என்ன வழிகள் என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது, முதலாவது, நாம் ஐஸ்வர்யவனாக மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் தாழ்மையோடு இருக்க வேண்டும். தாழ்மையும் கர்த்தருக்கு பயப்படுதலும். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது: தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும் ஆகும். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும் ஆகும். வேதம் சொல்லுகிறது, தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபையிலே இருக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். உங்களுடைய ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை நாமே நாம் தாழ்த்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்மை நாமே ஆண்டவருடைய சமூகத்திலே விழுந்து கிடக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும், நம்மை நாமே தாழ்த்த வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே தாழ்மை இருக்கிறதா? அநேகருடைய வாழ்க்கையில் அன்னைக்கு பெருமை, குலப்பெருமை, கோத்திர பெருமை, குடும்ப பெருமை, தனி மனித பெருமை. வசதி கொஞ்சம் வந்துட்டுனா உடனே கையில் பிடிக்க முடியாது. ஒரு பெரிய கார் வாங்கியாச்சுன்னா உடனே பெருமை வந்துடுது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை. அடுத்தபடியாக, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாகும். உங்கள் இந்த ஆண்டில் 2025ஆம் ஆண்டில் உங்களை தாழ்த்தி பாருங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்திப்பார். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயம் இருக்கிறதா? இன்றைக்கு உங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா? யோசித்து பாருங்க.
கர்த்தருக்கு பயப்படுத பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் மனைவி வீட்டோரங்களை கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். அவன் பிள்ளைகள் ஒளிவமர கன்றுகளைப் போல இருப்பார்கள். அவன் பிள்ளைகளையும் காண்பான். கர்த்தருக்கு பயப்படுதலுக்கு உண்ட ஆசீர்வாதங்கள் அதுதான். ஐஸ்வர்யம், கனம், மகிமை, கர்த்தருக்கு பயப்படுதல். சங்கீதம் 112:1 முதல் 3 சொல்கிறது, அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவரில் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். நீங்களும் நானும் தரித்திரத்தோடு வாழ்வது கர்த்தருக்கு சித்தம் கிடையாது. நீங்கள் நானும் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பது கர்த்தருக்கு சித்தம் கிடையாது. சாலமோன் ஞானி சொல்கிறார் நீதிமொழிகள் 8:18, ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. நீங்கள் நானும் சொல்ல முடியுமா? ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் என்னிடத்தில் உண்டு என்று சொல்ல முடியுமா? பிரியமானவர்களே, இந்த ஐஸ்வர்யம் யாரிடத்திலிருந்து வருகிறது? கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. இந்த ஐஸ்வர்யம் யாரிடத்திலிருந்து வருகிறது? கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. 1 சாமுவேல் 2:7 கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் அவர் உயர்த்துகிறவருமானவர். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். ஒரு மனிதனை கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்றால் அது கர்த்தரால் மாத்திரம்தான் முடியும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த உலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்கணும். தரித்திரத்தோடு வாழ்வது கர்த்தருக்கு சித்தம் கிடையாது. சங்கீதம் 62:10 சொல்கிறது, ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதே. பிரியமானவர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஐஸ்வர்யம் பெருகிட்டுனா உடனே இருதயத்தை அதில் வச்சிருவாங்க. பிரியமானவர்களே, அதான் வசனம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதே. பவுல் கொலோசியருக்கு எழுதுகிறார், வேத வசனமே நமக்கு ஐஸ்வர்யம். வேத வசனமே நமக்கு ஐஸ்வர்யம். கொலோசியர் 1:25 முதல் 27 பார்க்கும்போது, ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாய் இருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட இரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு. பிரியமானவர்களே, வேத வசனமே நமக்கு ஐஸ்வர்யம். நீர்வளம் பொன் வெள்ளியை பார்க்கில் நீர்வளம் என வேதமே நலம். வேத வசனங்கள் ஜீவன் உள்ளது. வேத வசனங்கள் உயிர் உள்ளது. வேத வசனத்தை வாசிக்க 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 நம்முடைய தரித்திரங்கள் மாறுகிறது. தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். நம்முடைய தரித்திரங்கள் மாறுகிறது. நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில் தரித்திரத்தோடு இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? வேதத்தை வாசிக்கிறது கிடையாது, அதன்படி நடக்கிறது கிடையாது. பிரியமானவர்களே, எபேசியர் 1:18 சொல்லுகிறது, தாம் நம்மை அழைத்ததனாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்று பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ஆண்டு உங்களுடைய தரித்திரம் மாறும், உங்களுடைய வறுமை மாறும், உங்களுடைய வெறுமை மாறும். யோசேப்பு தகப்பன் தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு அவன் விற்கப்பட்டான், வெறுமையோடு போனான். ஆனால் அங்கே அந்த தேசத்தில் ஐஸ்வர்யவனாக மாற்றப்பட்டான். பிரியமானவர்களே, இந்த ஆண்டு நீங்களும் நானும் உங்களையும் என்னையும் கர்த்தர் ஐஸ்வர்யவனாக மாற்ற விரும்புகிறார், மாற்ற விரும்புகிறார், மாற்ற விரும்புகிறார், மாற்ற விரும்புகிறார்.
யோசபாத்துக்கு ஐஸ்வர்யம் கனமும் இருந்தது என்று சொல்லி 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 3-5 வசனங்களை பார்க்கும்போது கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார், ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தை எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாயிருந்தது. ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாயிருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதை குறித்து பார்க்கின்ற பொழுது தாவீது ஐஸ்வர்யமுள்ளவனாய் இருந்தான். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே தாவீது அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணமடைந்தான் சொல்லி பார்க்கிறோம். தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உடையவனாய், தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் உடையவனாய் இருந்தான். ஐஸ்வர்யமுடையவனாய் இருந்தான். சிலர் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யம் வராதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவருடைய வாழ்க்கையில காணப்பட்ட பாவங்கள். உங்கள் பாவங்களே உங்களுக்கும் தேவனுக்கு நடுவாக நன்மையை தடுத்து நிறுத்துகிறது, பிரிவினையை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்கள் பிரியமானவர்களே. ஆகவே பாவத்திற்கு விலகி நட, பரிசுத்தமாய் வாழ். தேவன் உன்னை அசுத்தத்திற்கு அல்ல, தேவன் உன்னை பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறான். நீதிமொழிகள் 13:8 சொல்கிறது, மனுஷனுடைய ஐஸ்வர்யம் அவன் பிராணனை மீட்கும். மனுஷனுடைய ஐஸ்வர்யம் அவன் பிராணனை மீட்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய ஐஸ்வர்யம் அவன் பிராணனை மீட்கும். பிரியமானவர்களே, ஆபிரகாமை குறித்து பார்க்கும்போது அவன் ஐஸ்வர்யமுடையவனாய் இருந்தான். செல்வ செழிப்பு, பொன் வெள்ளி எல்லாம் அவனுடையதாய் இருந்தது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என் தேவன் தம்முடைய 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 ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நிச்சயமாக நிறைவாக்குவார். ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனிடத்தில் வேண்டுதல் செய்ய வேண்டும். சங்கீதம் 5:2 சொல்கிறது, நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன், என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்ய வேண்டும். தேவனிடத்திலிருந்து ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரிடத்திலே நாம் வேண்டுதல் செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். எலிசா கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்து மரித்து போன பிள்ளையை கூட உயிரோடு கூட எழுப்பினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 32-33 வசனங்களிலே எலிசா வீட்டிற்கு வந்தபோது அந்த பிள்ளை அவன் கட்டில் மேல் செத்து கிடந்தான். உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்பாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து என்று சொல்லி பார்க்கிறோம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது அவன் சிறையிருப்பை திருப்பினான். 4 தலைமுறைகளை கண்டான். எல்லா இரட்டிப்பான மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். வேண்டுதல் வேண்டுதல். ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கும் போது, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கும் போது, ஒருவருக்காக ஒருவர் மன்றாடும் போது நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறான். யோபு 42:10 யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை திருப்பினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கலாம் 2 கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். 2 கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். என அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் சுயநல ஜபம். நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பேத்தி நல்லா இருக்கணும், என் பேரப்பிள்ளை நல்லா இருக்கணும், நான் சொல்லி சுயநலம், சுயநலவாதிகளாக மாறிவிட்டோம். சுயநலவாதிகளாக மாறிவிட்டோம். அப்படி இருக்கக்கூடாது. சுயநலவாதியாக இருக்கக்கூடாது. மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்யணும். பரிதிமை என்று குருடன் பார்வையடைய இயேசுவினிடத்தில் வேண்டுதல் செய்கிறான், பார்வையடைகிறான். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 51-52 வசனங்களே இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையிட வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையிட வழி இயேசுக்கு பின் சென்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆசீர்வாதம் வேணுமா? குழந்தை பாக்கியம் வேணுமா? இயேசுவினிடத்தில் வேண்டுதல் செய். லூக்கா 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சகரியாவின் வேண்டுதல் கேட்கப்பட்டது.
லூக்கா 1:13 தூதன் அவனை நோக்கி சகரியாவை பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. ஹல்லேலூயா. சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆண்டவரிடத்திலிருந்து ஐஸ்வர்யம், ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதம் நடக்கணும்னா ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்யணும், ஜெபிக்கணும். சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நீ ஆண்டவரிடத்தில் என்ன விண்ணப்பம் செய்கிறாயோ, வேண்டுதல் செய்கிறாயோ, அது கேட்கப்படும். நம்முடைய வேண்டுதல் தேவனிடத்திலிருந்து ஐஸ்வர்யம் பெற்றுக்கொள்ளணும்னா கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கணும்னு வேதம் சொல்கிறது. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். சங்கீதம் 37:4 கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். இன்றைக்கு பாருங்க, மகிழ்ச்சி, சந்தோஷம் அநேக குடும்பங்களிலே இல்லாமல் போகிறது. காரணம் என்னவென்று, பிசாசு இன்றைக்கு அநேக குடும்பங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறான், அநேக குடும்பங்களை சீரழித்து கொண்டிருக்கிறான், அநேக குடும்பங்களிலே இன்னைக்கு வியாதியை கொண்டு வந்து கொண்டிருக்கிறான், விபத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறான், வேதனையை கொண்டு வந்திருக்கிறான், சமாதான குறைச்சலை கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். பிசாசானவன், பொல்லாத பிசாசு, சபிக்கப்பட்ட இந்த பிசாசு. நீங்க சொல்லணும், ஓ சபிக்கப்பட்ட பிசாசே, நீ தொடுவதற்கு, என்னை தொடுவதற்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. ஏனென்றால் என் தேவன் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார், சர்ப்பத்தையும் தேள்களையும் மிதிக்க அதிகாரம் கொடுத்திருக்கிறார், சாத்தானை கால்களின் கீழே நசுக்கி போட்ட ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆகவே பிசாசே, நீ என்னை தொட உனக்கு அதிகாரம் கிடையாது சொல்லி உரிமையோடு நீங்கள் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரிடத்திலே. அப்பொழுது பிசாசு தொட முடியாது, உங்கள் குடும்பத்தை தொட முடியாது, உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது பிசாசானவனா. சாலமோன் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். 1 ராஜாக்கள் 8:54 கர்த்தரை நோக்கி இந்த ஜெபத்தையும் வேண்டுதலை எல்லாம் செய்து முடித்த பின்பு அவன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்பாக தன் கைகளை வானத்துக்கு நேராக வைத்து முழங்காப்படிட்டு விட்டு என்று சொல்லி பார்க்கிறோம். அவனுக்கு கர்த்தர் ஞானத்தையும் கனத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார். சாலமோன் பொன்னும் வெளியும் அவனுடையதான் இருந்தது. பிரியமானவர்களே, அருமையான, அதாவது பிசாசுக்கு வல்லமை கிடையாது, மரணத்தை ஜெயித்த கர்த்தர். அதாவது உலகத்திலேயே சக்தி வாய்ந்தது எது என்று சொல்லி நெருப்புக்கிட்ட கேட்டாங்க. நெருப்பு சொன்னது, ஐயோ தண்ணி ஊற்றிட்டா நான் அணிஞ்சு போயிடுவேன், சூரியன் உச்சத்தில் இருக்கும்போது ஆவியால் போய்விடுவேன் என்று சொன்னது. அப்போ சூரியன் தான் சக்தி வாய்ந்தது என்று சொல்லி சூரியன் கிட்ட கேட்டாங்க. சூரியன் சொன்னது, மேகம் மட்டும் வந்துட்டா நான் காணாமல் போயிடுவேன் என்றது. மேகத்துக்கிட்ட கேட்டாங்க, ஓங்கி ஒரு காத்தடிச்சா பஞ்சா பறந்து போயிடுவேன் என்றது. காத்துக்கிட்ட கேட்டாங்க, நான் அப்படித்தான் எண்ணி வேகமாக போயிட்டு இருப்பேன், மலையில் போய் மோதி அடுத்து அங்கே போக முடியாமல் திணறிக்கிட்டு இருப்பேன்னு சொல்லி சொன்னது. மலைக்கிட்ட கேட்டாங்க, அப்படித்தான் உட்கார்ந்து இருப்பேன், பெருசாக இந்த மனுஷன் இருக்கான மனுஷன் ஒரு எந்திரத்தை கொண்டு, பெரிய எந்திரத்தை கொண்டு ஒரு வெடியை கொண்டு வந்து உள்ளே வச்சு டமால்னு வெடிப்பான் பாருங்க, தரமட்டமாக கிடப்பேன்னு சொன்னது. மனுஷா நீதான் அந்த உலகத்தில் சக்தி வாய்ந்தவனா என்றது. ஐயையோ, மனுஷன் சொன்னா, ஐயையோ சாவு என்னும் ஒன்று வந்துட்டா நான் பொட்டுன்னு போயிடுவேன்னு சொல்லுது. அப்படியா? அப்போ சாவுக்கிட்ட கேட்டாங்க. சாவு சொன்னது, எல்லாரையும் விழுங்கின ஒருத்தரை மாத்திரம் இந்த உலகத்தில் விழுங்க முடியல, அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் பிறந்து அவர் சாவை தனக்குள் அடக்கி 3ஆவது நாள் அவர் உயிரோடு கூட எழுந்து வந்தார். எல்லாவற்றிலும் உயர்ந்தவர், சக்தி வாய்ந்தவர் இயேசுதான் என்று சொல்லி சாவு சாட்சி சொன்னார். பிரியமானவர்களே, சக்தி வாய்ந்தவர் நம்முடைய ஆண்டவர். அவரிடத்தில் ஜபிக்கும் பொழுது, அவரிடத்தில் வேண்டுதல் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். யாருடைய வேண்டுதலை தேவன் கேட்பார்? நீதிமானின் வேண்டுதலை தேவன் கேட்பார். யாக்கோபு 5:16 நாம் பார்க்கிறோம், நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. ரோமர் 8:26 ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார்.
இந்த புதிய ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக அமையும், ஐஸ்வர்யத்தின் ஆண்டாக அமையும். உங்களுடைய வறுமை, உங்களுடைய தரித்திரம், உங்கள் கடனை எல்லாம் அடைக்கும் ஆண்டாக இந்த ஆண்டு மாறும். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறவர். இந்த 2025ஆம் ஆண்டு உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக அமையட்டும். குடும்பத்தில் காணப்படுகிற தரித்திரங்கள், குடும்பத்தில் காணப்படுகிற சோர்வுகள், வியாதிகள் எல்லாம் மறையட்டும். ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதியும். குடும்பத்தில் உள்ள இருக்கிற வெறுமை மாறட்டும். ஆண்டவரே சோத்திரம். வறுமை மாறட்டும். பொறுப்படுத்திக்கணும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்புக்குரியவர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சிக்காக ஜெபியுங்கள். நீங்கள் விரும்பினால் உங்களுடைய காணிக்கையிலே கூகுள் பேல திரையில் நம்பருக்கு கூகுள் பேயில் அனுப்பலாம். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எனக்காக ஜெபியுங்கள், என் குடும்பத்திற்காக ஜெபியுங்கள். விசேஷமாக என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறவாதீர்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப்பில் காட்ஸ் கேன் மினிஸ்ட்ரி போட்டிங்கன்னா என்னுடைய செய்திகள் பரவலை பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you. God bless you. Bless the Lord, oh my soul, oh my soul. Worship His holy name. Sing like never before, oh my soul, and worship Your holy name. The sun comes up, it's a new day dawning. It's time to sing Your song again. Whatever may pass and whatever lies before me, let me be singing when the evening comes. Bless the Lord, oh my soul, oh my soul. Worship His holy name. Sing like never before, oh my soul, and worship Your holy name. You're rich in love and you're slow to anger. Your name is great and your heart is kind. For all Your goodness I will keep on singing. 10,000 reasons for my heart to find. Bless the Lord, oh my soul, oh my soul. Worship His holy name. Sing like never before, oh my soul, I'll worship Your holy name. எந்த